நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகம் ஏகப்பட்ட மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியது. அதுல சில மர்மங்களுக்கு விஞ்ஞானத்தால் விடை சொல்ல முடியும். ஆனா பல மர்மங்கள் விஞ்ஞானத்துக்கும் மனித அறிவியலுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய வகையில இந்த பூமியில இருக்க மர்மமான மற்றும் ஆச்சரியமான 10 இடங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். டெவில்ஸ் கேட்டில் அமெரிக்கால மினிசோட்டா மாகாணத்தில் இருக்க ஜட்ஜ் மேக்னஸ் ஸ்டேட் பார்க்ல தான் இந்த ஒரு வினோதமான இடம் இருக்கு. இங்க இருக்க ப்ரூலே ரிவருக்கு மத்தியில இருக்க ஒரு வினோதமான வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 பகுதிகளா பிரியுது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நார்மலா கீழே விழுது, இன்னொரு ஃபால்ஸ் பாறையில பட்டு ஒரு மிகப்பெரிய துளை வழியா உள்ள போகுது. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நிகழுது. அது என்னன்னா, இந்த துளை வழியா விழுகிற நீர் எந்த பகுதியாவும் வெளியே வர்றதே கிடையாது. அண்ட் இந்த நீர் எங்க போகுது அப்படின்றத இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த இடத்துல பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு ஆராய்ச்சியாளர்கள் குழு 500 பிம்பாம் பால்ஸை கொண்டு வந்து இந்த துளை வழியா உள்ள போட்டு இந்த பால்ஸ்லாம் எந்த வழியா வெளியே வருது அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஷாக்கிங்க கொடுத்த விஷயம் என்னன்னா, அந்த பால்ஸ் இதுவரைக்கும் எந்த பகுதி வழியாவும் வெளியில வரல. அதை தொடர்ந்து கலர் டைஸ், ஜிபிஎஸ் ட்ராக்கர்னு பல விஷயங்களை இந்த அருவி விழுகிற துளை வழியா ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடைக்கல. இதுவரைக்கும் அந்த நீர் எங்க போகுது அப்படின்றது விடை புரியாத ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. ப்ளூ வால்கனோ. பொதுவா எரிமலைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அதுல இருந்து வெளிப்படுற செந்நிற லாவா குழம்பு தான். ஆனா இந்தோனேஷியால ஜாவா ஐலாண்ட்ல இருக்க இந்த ஒரு எரிமலை கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. இந்த எரிமலையில எரியிற நெருப்பு நீல நிறத்துல வெளிப்படுது. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த எரிமலையிலிருந்து வெளிப்படுற அதிகப்படியான சல்பியூரிக் கேஸ் தான் சொல்றாங்க. அதிகப்படியா வெளியாகிற இந்த சல்பியூரிக் கேஸ் ஆக்சிஜனோட கலந்து நெருப்பா உருவாகும் போது இந்த மாதிரி நீல நிறமா எரியறதா சொல்லப்படுது. இந்த வினோதமான நிகழ்வை பார்க்கறதுக்காகவே இரவு நேரங்கள்ல பல பேர் இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் வராங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா இங்க வெளிப்படுற அதிகப்படியான சல்பியூரிக் கேஸ் நமக்கு பிரீத்திங் ப்ராப்ளத்தையும் கண் பார்வை பாதிப்பையும் கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ். நியூயார்க்ல இருக்க செஸ்னட் ரிட்ஜ் பார்க்ல தான் இந்த ஒரு வித்தியாசமான அருவி இருக்கு. இந்த ஃபால்ஸ்குள்ள ஒரு நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நெருப்பு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாதுன்னும் இயற்கையாகவே பல வருடங்களாக இந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நெருப்பு இப்படி தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த அருவிக்கு நடுவுல இருக்க பாறைகள்ல இருந்து ஒரு விதமான கேஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறதாவும் அதனாலதான் இந்த நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா எப்படி பல 100 ஆண்டுகளா இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, இந்த நெருப்பும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு யார்கிட்டயும் பதில் கிடையாது. இந்த அருவிக்கு மத்தியில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்காகவே பல பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்டர் அட்ராக்ஷன் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. அல் நஸ்லா ராக். சவுதி அரேபியால டைமா ஒசாசிஸ் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு வித்தியாசமான பாறை அமைப்பு தான் இந்த அல் நஸ்லா ராக். இது சவுதி அரேபியாவோட பழமையான மனித குடியேற்றத்தின் தலமா இருக்கு. இந்த அல் நஸ்லா ராக் டபுள் ஸ்டாண்ட் ஸ்டோன் பாறைகளா இருக்கு. இயற்கையாவே அமைஞ்ச பீடங்கள் மேல இந்த மாதிரி 2 பாறைகள் சமநிலையா அமைஞ்சிருக்கு. இப்படி அமைஞ்சிருக்க இந்த பாறைகளுக்கு நடுவுல செங்குத்தா ஒரு சீரான இடைவெளி காணப்படுது. இது பார்க்க லேசர் மூலமா துல்லியமா உருவாக்கப்பட்ட ஒரு இடைவெளி மாதிரி தெரிஞ்சாலும் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாறை அமைப்பு கிடையாது. இந்த பாறை கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இந்த பாறைகளுக்கு நடுவுல இருக்க இந்த பர்ஃபெக்டான இடைவெளி எப்படி வந்ததுன்னு விஞ்ஞானிகளால் கூட இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது. சில பேர் இந்த பாறைகளோட அமைப்புக்கு காரணம் ஏலியன்ஸ் சொல்றாங்க. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த அமைப்பை அந்த காலத்துல பூமியில வாழ்ந்த எகிப்து கடவுள்கள் தான் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் விஞ்ஞானிகள் இயற்கையா எப்படி இந்த அளவுக்கு சீரான இடைவெளியை உருவாக்க முடியும்னு குழம்பி போய் தான் இருக்காங்க. டான்சிங் ஃபாரஸ்ட். ரஷ்யால பால்டிக் கடல் பகுதி பக்கத்துல இருக்க ரொம்பவே வித்தியாசமான பைன் மரங்கள் நிறைந்த ஒரு ஃபாரஸ்ட் தான் இந்த டான்சிங் ஃபாரஸ்ட். விஞ்ஞானிகளால் இன்று வரை விளக்கப்படாத பல மர்மங்கள் நிறைந்த இடங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. இங்க வளர்ற பைன் மரங்கள் ரொம்பவே வித்தியாசமான அமைப்புல வளைஞ்சு நெளிஞ்சு காணப்படுது. 1960களுக்கு பிறகுதான் இப்படி ஒரு வினோதமான ஃபாரஸ்ட் இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரங்களோட அமைப்புக்கு பின்னாடி பல மர்மங்களும் சயின்டிபிக் ரீசன்ஸும் சொல்லப்படுது.
சில பேர் இந்த மரங்கள் இப்படி வளர்ந்ததுக்கு காரணம் அங்க இருக்க நிலையில்லாத மண்ணோட தன்மை தான் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் அந்த பகுதியில் அடிக்கிற வேகமான காத்துனாலதான் மரங்கள் இந்த மாதிரி வளருதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு தீய சக்தி இந்த காடுகளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பகுதியில் வாழற பழங்குடியின மக்கள் இந்த மரங்களோட அமைப்புக்குள்ள போயிட்டு வந்தா நீண்ட ஆயுளும் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நம்புறாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இந்த மரங்கள் இப்படி வளர்றதுக்கான மர்மங்கள் மட்டும் விலகவே இல்லை. ஐ ஆஃப் சஹாரா. உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனமா கருதப்படுற சகாரா பாலைவனத்தில் இருக்க ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் இந்த ஐ ஆஃப் சஹாரா. இந்த அளவுக்கு பெரிய ரவுண்டான ஃபார்மேஷனை நம்மளால தரையிலிருந்து முழுசா பார்க்க முடியாது. மேல பறந்தபடிதான் இதோட முழு அமைப்பை நம்மளால பார்க்கவே முடியும். இந்த அமைப்பை விஞ்ஞானிகள் விண்வெளி ஆராய்ச்சியின் போது சேட்டிலைட் இமேஜ் மூலமா தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு வட்ட வடிவுல பார்க்க ஒரு கண் மாதிரியே இருக்கிறதாலேயே இதுக்கு ஐ ஆஃப் சகாரா அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. பட் எதனால இந்த பகுதியில இப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கு விஞ்ஞானிகள் கிட்டயுமே எந்த ஒரு பதிலுமே கிடையாது. பல பேர் இதை லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸா இருக்கும்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இங்க ஏதாவது விண்கல் விழுந்திருக்கலாம், அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகளோட கருத்து என்னன்னா இது ஒரு எரிமலை வெடிப்பால உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில விஞ்ஞானிகள் பேஞ்சியா ஃபார்மேஷன் அப்ப கண்டங்கள் விரிவடைஞ்ச சமயத்துலதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஐ ஆஃப் சஹாரா உருவானதுக்கான சரியான காரணத்தை இதுவரைக்கும் யாராலையுமே உறுதிப்படுத்த முடியல. எட்ஜ் ஆஃப் ரெயின். பொதுவா ஒரு இடத்துல அதிக மழை பெய்யும் போது அதோட சரௌண்டிங்ல கொஞ்சமாவது சாரல் அடிக்கும். ஆனா நீங்க இந்த வீடியோல பாக்குற இந்த வினோதமான விஷயம் இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற ஒரு வியப்பை தான் ஏற்படுத்துது. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ சுவர் கட்டி வச்சிருக்க மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மழை பெய்யுது. அதுக்கு பக்கத்திலே இருக்க இந்த இடத்துல ஒரு துளி மழை கூட பெய்யல. இந்த மாதிரி மழை பொழிவு பாக்குறது ரொம்பவே அரிதான விஷயம்னும், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான மழை பொழிவை பாக்குறதுக்கான அதிர்ஷ்டமே இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா மழையானது மேக கூட்டங்கள் இணையும் போதுதான் உருவாகும். ஆனா இந்த மழை ஒரு தனிமையான மேக கூட்டத்துல ஏற்படுற வெப்பநிலை மாற்றத்தின் காரணமா உருவாகிறதா சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல தனியா நின்னுகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க இடத்துல மட்டும் மழை பெஞ்சா பார்க்க எவ்வளவு வியப்பா இருக்கும். மேக்னெட்டிக் ஹில், இந்தியா. லடாக்ல அமைஞ்சிருக்க இந்த ஹில்ல சைக்ளோப்ஸ் ஹில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொதுவா எல்லாமே கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமா ஒரு பொருளை கீழே விட்டா அது மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி நகரும். ஆனா இந்த இடத்துல அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அதாவது தாழ்வான பகுதியிலிருந்து எல்லா பொருள்களும் தானாவே மேடான பகுதியை நோக்கி நகருது. இது ஒரு சின்ன பாட்டில் இருந்து பெரிய பைக், கார் முதற்கொண்டு எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும். இதுக்கான காரணம் இந்த பகுதியில் இருக்க அதிகப்படியான காந்த விசை தான் சொல்றாங்க. இந்த அதிகப்படியான காந்த விசையை இந்த பகுதிக்கு மேல பறக்கிற விமானங்களையும் கூட உணர முடியுமாம். ஃபேரி சர்க்கிள்ஸ். ஆப்பிரிக்க நாடான நமீபியால தான் இந்த மாதிரியான வித்தியாசமான சர்க்கிள் போன்ற அமைப்பை கொண்ட நிலப்பகுதி இருக்கு. இந்த சர்க்கிள்ஸோட டயாமீட்டர் ஆனது 10 அடியிலிருந்து 60 அடி வரைக்கும் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மைல்ஸ் தூரம் வரைக்கும் இந்த சர்க்கிள் அந்த பகுதி முழுக்க அமைஞ்சிருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் இந்த சர்க்கிள்ஸ் அந்த பகுதியில எப்படி உருவாகுதுன்னு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்களால எந்த ஒரு விடையையும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஏன்ஷியன் காட்ஸ் இந்த பகுதி வழியா நடந்து போகும்போது ஏற்பட்ட தடயங்கள்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இங்க இருக்க டெசர்ட் பாரிஸ்னால தான் இந்த மாதிரியான சர்க்கிள்ஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த சர்க்கிள்ஸ்க்கு நடுவுல எந்த ஒரு மரமும் செடிகளும் கூட வளர்றது கிடையாது. மழை பெய்யும் போது இந்த சர்க்கிள்ஸ் மறைஞ்சி பின் மறுபடியும் தானாவே உருவாகுது. பட் இந்த சர்க்கிள் ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்க மர்மம் இதுவரைக்கும் யாராலையும் விளக்க முடியாததாவே இருக்கு. நாஸ்கா லைன்ஸ். பெரு நாட்டில் இருக்க ஒரு பாலைவனத்துல தான் இந்த விசித்திரமான வரைகோடுகள் அமைஞ்சிருக்கு. இந்த வரைகோடுகள் இந்த பகுதியில கிட்டத்தட்ட 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு வரைக்கும் காணப்படுது. இந்த அமைப்பை விஞ்ஞானிகள் ஜியோகிளிப்ஸ் அழைக்கிறாங்க. அண்ட் இத 500ஆம் BC காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. தரையிலிருந்து பார்த்தா இது ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். விண்வெளியில பறந்துகிட்டு பார்க்கும்போது தான் இதோட முழு அமைப்புமே நம்மளால பார்க்க முடியும். இது விலங்குகள், தாவரங்கள், பறவைகள் போன்ற பல வடிவங்கள்ல காணப்படுது. எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட பர்ஃபெக்டான ஷேப்ல இந்த அமைப்புகளை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது இன்றைய கால ஆராய்ச்சியாளர்களையே வியப்புல ஆழ்த்துது. இதுக்கு பின்னாடி பல கான்ஸ்பிரசி தியரியும் சொல்லப்படுது. சில பேர் இந்த அமைப்புகளை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மழை பொழிவுக்காக கடவுள்களை நோக்கி வரைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான வரைகோடுகளை அவங்க உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கான உறுதியான காரணத்தை இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல.
ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோல 10 இடங்கள்ல எது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல மர்மமான இடங்களும் இந்த பூமியில இருக்கு. அதையெல்லாம் பார்க்க பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.